வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மின்னல் வேகத்தில் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் வாலண்டியர்ஸு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிருக்காங்க, சேர்ந்துக்கு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நயினார் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, அண்ணாமலை விலகிறதுனால பாஜகவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு பேசுகிறாப்புல. இந்த வின்னர் படத்தில் கைப்புள்ள வீர வசனம் பேசுவார், பேசிட்டு திரும்பி பார்ப்பார், ஒரு பயம் இருக்க மாட்டான். அது மாதிரியான நிலைமை தான் இன்றைக்கி தமிழக பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு. 4 பேர் கொண்ட கும்பல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மண்டல் தலைவர்கள், பல்வேறு அணிகள் இருக்குல்ல பாஜகவில், அதனுடைய பொறுப்பாளர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள் எல்லாம் அடுத்தடுத்து ரிசைன் பண்ணி அண்ணாமலையுடைய இயக்கத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ரிசைன் பண்ணுறாங்க. இப்போ கூட பாருங்கள், கோவை தெற்குடைய மாவட்ட தலைவர் தன்னுடைய பொறுப்பை ரிசைன் பண்ணி அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்திருக்காரு. முன்னாள் மாவட்ட தலைவர்கள் வசந்தராஜன், கோயம்புத்தூருடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி, இவங்கெல்லாம் பிஜேபியிலேருந்து விலகி அண்ணாமலை இயக்கத்தில் சேரப்போவதாக அறிவிச்சிட்டாங்க. இது மாதிரி பல பேரை நம்ம சொல்லலாங்க. இந்த நிலைமை தான் இப்போ நீடிச்சுக்கு இருக்கு. ஆனால் நயினார் கும்பல் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சங்கிகளுக்கு ஒரு குழப்பம், அண்ணாமலையுடைய கட்சியை செலக்ட் பண்ணுறதா இல்லை பாஜகவிலே தொடர்றதா, தமிழக பாஜகவா அண்ணாமலை கட்சியா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். பிஜேபி சூப்பரான ஒரு கட்சி, நம்ம தேசத்தை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தின கட்சி பிஜேபி, பிரைம் மினிஸ்டர் மோடி. அப்போது மத்தியில் மோடிக்கான ஆதரவை எப்போதுமே சங்கிகள் கொடுப்பாங்க. மத்தியில் மோடி தான், மாநிலத்தில் தமிழக பாஜக சரிப்பட்டு வராது. ஏன்னா தமிழக பாஜக இன்னைக்கு யாருடைய கையில் இருக்குது, நல்லா ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறவங்களுடைய கையில் இல்லை. திராவிட கட்சிகளுக்கு கூஜா தூக்குறவங்களுடைய கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கிற வரைக்கும் தமிழக பாஜக உருப்பட வாய்ப்பு இல்லை. ஸோ அதற்கு உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய நேரம் இதெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட்டு. அப்போது சரியான ஒரு மாற்றம் யார், அண்ணாமலை. அண்ணாமலைக்கு சங்கிகள் ஆதரவு கொடுக்கறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்தியில் மோடி தான், மாநிலத்தில் அண்ணாமலை. இந்த ஃபார்முலா தான் இந்த நேரத்துக்கு சரியான ஒரு ஃபார்முலாவாக இருக்க முடியும். உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தமிழக பாஜக கொஞ்சமாவது தேறுவதற்கு வாய்ப்பு என்ன தெரியுமா, இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மாற்றிட்டு வினோஜ் பி செல்வம், எஸ்ஜி சூர்யா இது மாதிரியான நபர்களை மாநில தலைவராக போட்டால் தமிழக பாஜக இன்னும் டேமேஜ் ஆகாமல் தவிர்க்கலாம். வினோஜ் பி செல்வம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலை அண்ணனுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு பிஜேபியிலே தான் நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2007 அவர் பிஜேபியில் சேர்ந்ததாகவும், அவர் பிஜேபியில் சேரும்போது மத்தியிலையும் பாஜக ஆட்சி கிடையாது, மாநிலத்திலையும் பிஜேபினா அவ்வளவா யாருக்கும் தெரியாது. அந்த காலகட்டத்தில் பிஜேபியில் சேர்ந்ததாக சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு கனவாம், வலிமையான பாரதத்தை உருவாக்கணும், பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வலிமையான பாரதத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற கனவு இருந்துச்சான். அந்த கனவுக்கு இன்னைக்கு மோடி செயல் வடிவம் கொடுத்துருக்காரு. எனக்கு இன்னும் பாரதம் அவ்வளவு உயரத்துக்கு போகணும், இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு இன்னும் எனக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருக்குது. அந்த கனவுகளை பாஜகவை சேர்ந்த ஒருத்தங்க தான் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு நேஷனல் பாலிடிக்ஸை மையப்படுத்தி வினோஜ் பி செல்வம் பேசியிருக்காப்புல. கரெக்டு தான், யாரும் மறுக்கவே முடியாது. அதனால நான் பிஜேபியில் தொடர விரும்புகிறேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. சரியான விளக்கம். இது மாதிரியான நபர்களை பாஜகவுடைய மாநில தலைவராக போட்டால் டெஃபினட்டாக தமிழக பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை நயினாரை விட்டா வானதி அக்காவை விட்டா தமிழிசை அக்காவை விட்டா எல் முருகன், இடையில ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன், இல்லை கேடி ராகவன், இந்த ரூட்டில் போனால் இப்போயாவது 3%. அடுத்த தேர்தலில் இன்னும் சரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.